இந்த ஆண்டின் புனித வெள்ளி ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய சத்திய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் நம்முடைய மதிப்பிற்குரிய குருவானவர் மறை திரு பிரேம்குமார் ஐயாவோடு கூட இணைந்து நானும் என்னுடைய மனைவியும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். போன ஆண்டு கொரோனா இந்த கோவிட்-19 தாக்கம் ஆரம்பத்தில் அதிகம் இருந்ததினாலும் மக்கள் மத்தியில் அதிக பயம் இருந்ததினாலும் ஆராதனைகள் இல்லாதிருந்தது என்று நினைக்கிறேன். அதுவும் எங்களுக்கு 65 வயதுக்கு மேலாகிவிட்டதினாலே நாங்கள் ஆராதிக்கின்ற வெவ்வேறு தமிழ் திருச்சபையில் 10 வயதுக்கு கீழே 65 வயதுக்கு மேலே எங்களுக்கு இந்த சபைகள் திறந்த பின்னரும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆக கடந்த 1.25 வருஷத்தில் 4 முறை தான் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறேன். ஒரு முறை எங்களுடைய வெவ்வேறு தமிழ் ஆலயத்திற்கு, மற்ற 3 முறை இன்னொரு முறை இப்பொழுது சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு வெவ்வேறு தமிழ் திருச்சபையில் மிஷன் சண்டே என்று வைத்து அதிலே பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள். மற்றபடி மற்ற 2 ஞாயிற்றுக்கிழமைகளும் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்த ஆலயங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் தாவீதை போல எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என் உள்ளமெல்லாம் உயிர்ச்சே என்று பாட வேண்டும் போல இருந்தது. கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2019 ஆண்டு புனித வெள்ளி ஆராதனைக்கு நாங்கள் வந்தபோது நானும் என்னுடைய மனைவியும் நவநீதர் அண்ணனுமாக இணைந்து உங்களோடு கூட பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ஆண்டு இடைவெளிக்கு பின்பு இப்பொழுது இந்த வாய்ப்பினை ஆண்டவர் தந்திருக்கிறார். எங்களை குறித்து அறிமுகப்படுத்தும் போது புதிதானவர்கள் அல்ல, அது உண்மைதான். எங்களை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவிலே பணி செய்தவர்கள், அதுவும் உண்மைதான். ஓய்வு பெற்ற பின்பு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், அதுவும் உண்மைதான். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்பது அந்த ஊழியத்தினுடைய பெயர் கிரைஸ்ட் ஃபார் ஆல் மினிஸ்ட்ரிஸ் என்பது. அதில் நானும் என் மனைவியும் தன்னார்வ தொண்டர்களாகத்தான் பணி செய்கிறோம். எல்லா பணிகளையும் செய்தாலும் ஆனால் தன்னார்வ பணியாளர்களாக அந்த பணியை நிறைவேற்றி வருகிறோம். 2011 ஆண்டிலே முதலாவது மிஷனரி அனுப்பப்பட்ட அந்த இயக்கத்தில் இப்பொழுது ஆண்டுடைய கிருபையினாலே 100 மிஷனரிகள் பணி செய்கிறார்கள். 10 மாநிலங்களிலே பணியாற்றி வருகிறோம். 300 சிறு பிள்ளைகள் இந்த ஊழியத்தினுடைய பொறுப்பிலே சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ந்து வருகிறார்கள். 2025 300 மிஷனரிகள் என்கின்ற ஒரு தரிசனத்தோடு இந்த இயக்கம் முன் செல்கிறது. ஒருவேளை நான் இருப்பேனோ என்னவோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் வரும் வரையிலும் இந்த பணி தொடர்ந்து எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி எத்தனை இயக்கங்கள் தோன்றினாலும் தேவை மிகுந்த இந்த தேசத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படவும், திரள் கூட்ட மக்கள் பரலோகத்தை நிரப்பவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த ஏபிசி அந்த ஃபெலோஷிப் மூலமாக மிஷனரி ஊழியங்களும் நடைபெறுகிறது. இப்பொழுது நமக்கு அறிவிக்கப்பட்டது போல இந்த கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களுக்கு அறிவிக்கின்ற பட்டணத்திலும் நகரங்களிலேயும் இந்த பணியையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆக சகோதரர் எட்வர்ட் நத்தானியல் அவர்கள் ஜெபித்த போதும் சரி, குருவானவர் இதை குறித்து அறிமுகப்படுத்திய போதும் என்னுடைய மனதிலே வந்த எண்ணம் என்ன, இன்றைக்கு பிற்பகலிலே நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தின் நிமித்தம் ஒரு புதிதாக 3 குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வர வேண்டும்.
நாளைக்கு காலையிலே நீங்கள் செய்ய போகிற ஊழியத்தின் நிமித்தம் புதிதாக 4 குடும்பங்களாவது நம்முடைய திருச்சபைக்கு வர வேண்டும். அப்படி 7 திருச்சபைகள், என் மனைவி கூட கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்றாங்க. எத்தனையோ திருச்சபைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. அந்த திருச்சபைகளையும் நாடி செல்லும் மக்களை இந்த நாள் ஊழியங்களிலே ஆண்டவர் எழுப்பி தருவாராக. ஒரு இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய பாட புத்தகத்தை அன்றைக்கு மாலையிலே புரட்டி கொண்டிருந்தான். அவருடைய வீட்டிற்கு வந்த அந்த முதியவர் ஒரு உறவினர். அவர் வந்தபோது அந்த தம்பியினுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ இல்லை. வந்தவரை வரவேற்றான், அமரச் செய்தான். நம்முடைய இந்திய பாரம்பரியத்தின்படி அழகிய டம்ளரில் தண்ணீரை கொண்டு வந்து தாத்தா குடியுங்கள் என்று சொன்னான். காஃபி பிஸ்கட் ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று விருந்தோம்பலை வெளிப்படுத்தினான். அப்பொழுது எல்லாம் போதும்பா, தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு குடிச்சிட்டு, உங்ககிட்ட 2 வார்த்தை பேசலாமான்னு கேட்டார். பேசலாமே அப்படின்னு சொன்னான். ஆமா, நீ இப்போ என்ன செய்துட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். படித்து முடித்த பின்பு உன்னுடைய நோக்கம் என்னன்னாரு. நல்ல வேலைக்கு போகணும் தாத்தா. சரி, நல்ல வேலை கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்று கேட்டான். உங்களுக்கு சொல்லியே தெரியணும் தாத்தா, ஒரு நல்ல அழகான செவத்த பொண்ணா பார்த்து, நல்ல குடும்பத்திலிருந்து வர்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும் தாத்தா. வெரி குட், நல்ல நோக்கம் தான். அப்புறம் என்ன உன்னுடைய நோக்கம்? எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு சொன்னா, சும்மா சொல்லுப்பா. எனக்கும் அழகிய குழந்தைகள் பிறக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும். அப்புறம் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவர்களையும் நன்றாக உருவாக்கி அவர்களுக்கு நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுக்கணும் தாத்தா. சரி, எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நோக்கமா வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு வயசாயிரும், பேர பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்களும் குழந்தை பெற்றெடுக்கும் காலமெல்லாம் வரும். அப்போ நான் ஈசி சேர்ல உட்கார்ந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் நான் கொஞ்சி கொண்டு இருப்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உலகத்தில் நடக்கிறதான தாத்தா, நான் ஒரு நாள் மூச்சு விட்டுருவேன், எல்லாரும் பாட்டு பாடி என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு தாத்தா. தட்ஸ் ஆல், தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ரேஸ் அண்ட் லைஃப். இல்லையப்பா, அதுக்கப்புறம் தான் முக்கியமான காரியம் இருக்குன்னு சொன்னாரு. என்ன தாத்தான்னு கேட்டான். அதுதான் எந்த உலகுக்கு போகிறோம் என்பது. இந்த உலக வாழ்க்கை முடியும் போது நித்தியம் என்ற அந்த சொல்லுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நரக ஆக்கினை என்று காத்திருக்கிறது. அடுத்த பக்கம், கிறிஸ்துவை நேசித்தவர்கள், வேதத்தை நேசித்தவர்கள், அவர் பாதத்தை இரவும் பகலும் பூஜித்தவர்கள், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள், அவர்களுக்கு பரலோகத்தில் தேவனுடைய சாம்ராஜ்யத்தில் நித்திய வாழ்வின் பாக்கியம் இருக்கிறது என்று சொன்னார். ஆக இந்த நோக்கம் உனக்கு இல்லாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சின்ன சின்ன சில்லறை நோக்கங்கள் வைத்திருந்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதப்பா என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய குருவானவர் அவர்களும் 2 முறை இந்த புனித வெள்ளியினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் போதும், இந்த மன்றாட்டு ஜெபத்தை நடத்திய சகோதரன் ஜெபித்த போதும், இந்த நாடினுடைய இந்த ஆராதனையின் விளைவாக அப்படிப்பட்ட நிலைவரமான ஆசீர்வாதமான நித்தியத்திற்குரிய நோக்கத்தை நம்முடைய மனதில் பதித்தவர்களாய், இதயத்தில் சுமந்தவர்களாய், அந்த மகிழ்ச்சியிலே இந்த ஆலயத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதுதான் நோக்கம். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, the purpose of the cross, சிலுவையின் நோக்கம். சிலுவையின் நோக்கம் என்று சொல்லும்போது நான் 4 குறிப்புகளை சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்லி விடைபெற வேண்டும். முதலாவது, இந்த சிலுவை என்பது
இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெத். இட்ஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெத். அது ஒரு கொலை கருவி, அல்லாவிட்டால் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற ஒரு கருவி என்பது அதனுடைய முதலாவது காரியம். ஆக சிலுவை என்றால் அதனுடைய நோக்கமே, ஒரு மனிதன் அதிலே ஒரு நாள் அறையப்படுவான், அவன் குற்றுயிராக தன்னுடைய உயிரை விடுவான், அவனுடைய கால் எலும்புகள் முறிக்கப்படும், கானகத்து பறவைகளுக்கு அவனுடைய சரீரம் இரையாகி போகும். இதுதான் இந்த சிலுவையை குறித்து முதலாவது ரோம சாம்ராஜ்யத்தில் அரசும் சரி மக்களும் சரி அதற்கு பின்பு வந்த சரித்திரத்திலேயும் மக்கள் அனுபவித்த ஒரு காரியம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்பதை அங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். 27வது அதிகாரம் 32வது வசனம், 31 வாசிக்கிறேன். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி, அதாவது கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஆக இது மரண தண்டனைக்கு உபயோகிக்கப்பட்ட ஒரு கருவி. இயேசு கிறிஸ்துவும் தனக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று பார்த்தோம். பிலிப்பியர்களுக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வாசிப்பதின் மூலம் இயேசு கிறிஸ்து செய்யாத குற்றங்களுக்கு செய்தார் என்று அவர் குற்றம் சுமத்தப்பட்டு அதனுடைய தீர்ப்பின் முடிவாக அவர் சிலுவையில் அறையப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர்களுக்கு நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லும் போது தாமாகவே அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையின் மரணத்தின் நிமித்தம் உலகுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கென்று பிதாவினுடைய பிரசன்னத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், எல்லா விதமான சுகங்களையும் மேன்மைகளையும் துறந்து வந்தவர், மானிட ரூபம் எடுத்தவர், மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கும் அந்த நிலை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் சிலுவை சுமக்கும் பணிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது, சிலுவை என்பது என்ன? என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கொள்ளுகின்ற, அல்லாவிட்டால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு நிமித்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகள், அவைகளின் நிமித்தம் நான் சந்திக்க வேண்டிய சவால்கள், சுமக்க வேண்டிய பாடுகள், இறுதியிலே அதனுடைய விளைவாக நான் விட்டு செல்ல வேண்டிய வெற்றியின் அடிச்சுவடுகள். அப்படிப்பட்ட சிலுவையை, எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நான் சுமந்து அனுதினமும் கிறிஸ்துவுக்கு பின்னாக நான் செல்ல வேண்டும். இரண்டாவது குறிப்பாக the doctrine of the cross, சிலுவையின் சித்தாந்தம் என்று சொல்லலாம். சிலுவையினுடைய நோக்கம் இதுவானால் அந்த சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் என்ன, அதை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய விதங்கள் என்ன, அந்த சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற சித்தாந்தங்களை நான் எப்படி அனுதின வாழ்விலே, ஒருவேளை நான் ஊழியம் என்று செய்வேன் என்றால் அதிலே நிறைவேற்றுவது. முதலாவது, இந்த சிலுவையின் சித்தாந்தத்திலே கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆக சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இன்னும் அதே வசனத்தில் கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆக சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? ஒரு மனிதன் திருவள்ளூர் பட்டணத்திலிருந்து சென்னை செக்ரட்டரியேட்ல பணி செய்து கொண்டிருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் ஒரு நாள் தன்னுடைய ரயில் பெட்டியில ஏறி உட்காரும் பொழுது ஏற்கனவே 3 நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த பர்டிகுலர் அந்த பகுதியில். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு ஆள் குறையுது நினைச்சா வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி, சார் ஒரு கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. கை கொடுக்கறதா? என்ன சார்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, சார் 4 பேர் வேணும், நாங்கள் கொஞ்சம் கார்ட்ஸ் விளையாடுவோம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணணும், அதனால ஒரு கை குறைஞ்சது, எங்கள் ஃப்ரெண்டு ஒருவர் வரல, அதான் உங்களை சேர்த்துக்கிடலான்னு யோசித்தோம். ரொம்ப ஒன்றும் இல்லை, 5 ரூபா வச்சு மட்டும் விளையாடுவோம், காசை இங்கே டேபிள் வைக்கணுங்கிறது இல்லை, யார் ஜெயிக்கிறாரோ அவர் கையில் பக்குவமாக அமைதியாக தெரியாமல் கையில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறார்? ஐயோ, என் கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு. பொதுவாக ஆராதனை நடத்தும் போது தான் ஆராதனை நடத்துறவங்க என்ன சொல்லுவாங்க? கைதட்டி பாடுவோன்னு சொல்லுவார். நம்ம கைதட்டாமல் நின்னோமானா கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? நான் கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார். உடனே அதில் ஒரு அம்பத்தூர்காரர் என்ன தெரியல, திருவள்ளூரில் கூடியிருந்து அவருக்கு டக்குன்னு போக வந்துச்சு. யோ, விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிடுறோம், கையை வச்சுட்டு வந்துட்டேன், காலை வச்சுட்டு வந்துட்டேன்னு என்ன விளையாடுறீரா அப்படின்னு அவன் கொஞ்சம் கோபத்தில் கேட்டாங்க. உண்மையிலேயே சார் என் கையை வீட்டில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்கள் 5 ரூபாயில் வச்சு விளையாடுறீங்க, நான் மெட்ராஸ் குதிரை பந்தயத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாலியையே வச்சு விளையாடுனவையா. 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். அந்த 13,000 ரூபாய் சம்பளத்தில் 5,000 ரூபாய் கூட வீட்டுக்கு போய் சேராதியா. அத்தனை சூதாட்டத்தில் விளையாடினவன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய பாவங்களுக்காக தண்டனையை சுமந்தார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அன்றைக்கு என்னை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தேன். அன்றைக்கே என்னுடைய கைகளும் கால்களும் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. கிறிஸ்து இப்பொழுது என்னில் பிழைத்திருக்கிறார் என்று அந்த மனிதன் சொன்னதைத்தான் பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இந்த கலாத்தியர்களது நிருபத்திலே இதை சொல்லுகிறார். உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சிலுவை சுமக்கும் அனுபவம் மட்டுமல்ல, சிலுவையில் அறையப்பட வேண்டிய அனுபவம் மட்டுமல்ல, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகின்ற அனுபவத்தை முதல் சித்தாந்தத்தின் பகுதியாக இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:17 சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்று தான் தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கத்தையும் தன்னுடைய செய்தியினுடைய சாராம்சத்தையும் பிழிந்து பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். ஆக சிலுவையை குறித்து தியானிக்கும் இந்த நாளிலே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து தியானிக்கும் இந்த நாளிலே, அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு மட்டுமல்ல, சிலுவையை குறித்து பிரசங்கிக்கவும் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களில் சிலர் இன்றைக்கு இந்த பிற்பகல் ஊழியத்திலே பங்கு பெறும் போது இந்த நாளினுடைய விசேஷம் என்ன என்று ஒரு குடும்பத்தார் கேட்டார்.
ஏன் சிலுவை என்று சொல்கிறீர்கள்? சிலுவையை தொங்க போட்டிருக்கிறீர்கள், திருச்சபையின் மேலே சிலுவை வைத்திருக்கிறீர்கள். அந்த சிலுவையினுடைய மேன்மை என்ன என்று யாரேனும் கேட்டார் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையுண்டு அவர் ரத்தம் சிந்தி மீட்பை சம்பாதித்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். இது சிலுவை திருநாள் என்று கூட நீங்கள் சொல்லலாம். மூன்றாவதாக, இந்த சிலுவையினுடைய சித்தாந்தத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது எபேசியர் 2:6 வரைக்கும் என்ன சொல்லுகிறார் என்றால், இது ஒப்புரவாகுதலுக்கு உரிய சின்னம் என்று சொல்கிறார். A sign of reconciliation. இது ஒப்புரவாகுதலுக்குரிய ஒரு அடையாளம். வானத்திற்கும் பூமிக்கும் ஏற்பட்டுவிட்ட பகையை முறிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் ஏற்பட்டுவிட்ட பிரிவினையை சரிக்கட்டுவதற்கும் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே இந்த சிலுவையிலே தொங்கி அப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலை உருவாக்கினார். பாவத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்ட என்னை பிதாவாகிய தேவனோடு கூட நண்பனாக என்னை கை குலுக்க செய்வதற்கு, அவருடைய சொந்த பிள்ளையாக மார்பிலே அணைக்கப்படுவதற்கு, அவரோடு கூட வாழுகின்ற கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு இது ஒப்புரவாக்குதலின் சின்னம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பிதாவாகிய தேவனோடு கூட ஒருங்கிணைப்பதற்கு, என்னை பிதாவாகிய தேவனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பயன்படுத்தி கொண்ட ஒரு அடையாளம், அல்லாவிட்டால் உலகம் அவருக்கு கொடுத்த அன்றைய சன்மானம் இந்த சிலுவை. ஆக இது ஒப்புரவாக்குதலுக்கு உரியது. கொலோசியர் 1:20 எபேசியர் 2:16 வரைக்கும் இதை பற்றி வாசிக்கிறோம். இதிலே இந்த சித்தாந்தத்திலே நான்காவதாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மிக முக்கியமான குறிப்பு. என்னுடைய மனைவி மிஸ்டர் நவநீதர் அண்ணன் போன்றவர்கள் அனுதினமும் உச்சரிக்கின்ற வசனம் இந்த கொலோசியர் 2:14 வசனம். அது என்ன? கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அறையுண்டு மரித்ததினாலே பிரமாணங்கள் ஒழிக்கப்பட்டு விட்டது, அல்லாவிட்டால் பிரமாணங்களினுடைய வலிமை அடக்கப்பட்டு விட்டது. பிரமாணங்களுக்கு அடிமைப்பட்டிருந்த சமுதாயத்திற்கு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமலும், அதன் மூலம் பாவத்திற்கு விலகி இருக்க முடியாமலும் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த சின்னம் இந்த சிலுவை என்று வாசிக்கிறோம். யாராவது ஒருவர் வாசிப்பீர்களா? கொலோசியர் 2:14. இதை அடிக்கடி நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால், எதிராளியாகிய பிசாசானவன் உலகத்தில் இருக்கின்ற நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகள், இவைகளை மையப்படுத்தி இந்த வசனத்தை யோசிக்கிறோம். இன்றைக்கு நான் ரெஃபர் பண்ணின சில டிக்ஷனரி கமெண்ட்ரிஸை பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், யூதர்களினுடைய பாரம்பரியத்திலே மோசே துவங்கி உருவாக்கப்பட்ட இந்த பிரமாணங்களினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவைகளினுடைய இயலாமைகளிலிருந்து தேவன் இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக விடுதலையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆக சிலுவையினுடைய சித்தாந்தம் என்ன? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது, அதை குறித்து பிரசங்கிப்பது, ஒப்புரவாகுதலுக்கு உரிய அடையாளத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தி நாமும் அதை பயன்படுத்திக் கொள்வது, இறுதியாக நமக்கு விடுதலை கொடுக்க முடியாத அனைத்து பிரமாணங்களில் இருந்தும்
பலிகளில் இருந்தும் உபவாசங்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பதற்கு என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். சரி, மூன்றாவதாக the result of the cross. இந்த சிலுவையினுடைய முடிவு என்ன? நோக்கங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த சிலுவை மரணத்தினால் வந்திருக்கின்ற முடிவுகள் என்ன? என்னோடு கூட ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் புரட்டிக் கொள்வீர்கள் என்றால் அதிலே 4 முக்கியமான குறிப்புகளை பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார். ரோமர் 5:6 10 வரைக்கும். முதலாவது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், நாம் பாவிகளாயிருக்கையில், மன்னிக்க வேண்டும், 6வது வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆக சிலுவையின் மரணத்தினுடைய இறுதியிலே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கின்ற போனஸ் என்ன? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து குறித்த காலத்திலே மரித்தார். பலனற்றவர்கள் என்றால் வயோதிபத்தினாலோ, அல்லாவிட்டால் சரீர பலவீனத்தினாலோ, அல்லாவிட்டால் நோய் நொடி வந்ததினாலே வந்துவிட்ட பலவீனங்களினால வந்த பலவீனத்தை பற்றி இது சொல்லவில்லை. I am strengthless to save myself. I am powerless to keep myself from my sin and transgressions. பாவத்தினின்று என்னை அப்புறப்படுத்திக் கொள்வதற்கும் அக்கிரமங்களினுடைய அடிமைத்தனத்தினின்று நான் விடுவித்துக் கொள்வதற்கும் எனக்கு தானே வலிமை கிடையாது. ஆக பாவத்தோடு போராடுகின்ற இந்த உலகத்திலே பாவத்தினின்று விடுதலை பெறுவதற்காக நான் எடுக்கின்ற முயற்சிகள் தோற்று போன நேரத்திலே, தோற்று போகும் தருணத்திலே கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையை தனக்கு கருவியாக மாற்றி அதிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. 8வது வசனம் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். என்னுடைய பலவீனத்தினால் மட்டுமல்ல, நான் இன்னும் பாவத்தினின்று விடுதலை பெற முடியாதிருப்பதினாலே. மூன்றாவது என்ன சொல்லி இருக்கிறது பாருங்கள், அந்த 6வது வசனத்தினுடைய பின்பகுதியில குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஆக பலவீனருக்காக மட்டும் அல்லவாம், பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளுகிற மனிதர்களுக்காக மட்டும் அல்லவாம். மூன்றாவது என்ன சொல்லி இருக்கிறது? அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். இந்த உங்களுக்கு வலது புறத்துல, எனக்கு இடது புறத்துல ஒரு காலி இடம் இருக்கு. இது மாம்பழம் காய்த்து பழுக்க வேண்டிய காலகட்டம். இதில் நல்ல ஒரு மாந்தோப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 6 அடிக்கு மேல சுவர் எழுப்பியிருக்காங்க. முன்னால் உள்ள கேட்லையும் பின்னால் உள்ள கேட்லையும் ஒரு பெரிய போர்டு போட்டிருக்காங்க. என்ன போர்டு போட்டிருக்காங்க? இது இன்னாருக்கு சொந்தமான மாந்தோட்டம், அத்து மீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. இதை பார்த்ததுக்கு பின்பும் நம்ம டீன்ஸ் குரூப் இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, நல்ல டீன்ஸ். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? என் மேலே கல் இருக்கிறாதீங்க. இதில் அந்த டீன்ஸில் 2 பையன் என்ன பண்ணுறாங்க? டே, எல்லாம் முடிஞ்சு போட்டோம், நான் 4 மரத்தில் நல்ல பழம் தோங்கிறத பார்த்து வச்சுருக்கேன். ஒன்று கல்லெறிஞ்சு கீழே கூட நீ போய் எடுக்கணும், இல்லைன்னா 2 பேரும் உள்ளே போய் எப்படியாவது அதை பறிச்சுக்கொண்டா அப்படின்னு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி உள்ள குதிச்சு வேலையை நடத்திட்டு இருக்கும் போதே வாட்ச்மேன் வந்தாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வந்து, அண்ணாச்சி அண்ணாச்சின்றா. டே, என்ன அண்ணாச்சி, வா அப்படின்னு கையை 2 பின்னால் வச்சு கட்டுறாரு. கட்டி உங்க வீடு எங்க இருக்கு என்று கேட்கிறாரு. இந்த கதை தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன சொல்றாரு? அடுத்த வீட்டு மாம்பழத்துக்கு ஆசைப்படுறதே தவறு. முன்னால வேற போர்டு எழுதி வச்சிருக்கு, பின்னாலேயும் போர்டு எழுதி வச்சு, இது எனக்கு சொந்தமான இன்னாருக்கு சொந்தமான தோட்டம், அத்து மீறி நுழையக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இதை வாசித்து படிச்ச பையனாகிய நீ, இந்த கோயில்ல ஆராதிக்கிற பையனாகிய நீ இந்த தப்பை செய்வீன்னா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க.
ஆக பார்த்து போய்விட்ட மற்ற இளைஞர்களுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த 2 பேரும் அக்கிரமக்காரர்கள் டீட்டெயில்ல வந்துடுறான், அந்த பட்டியலில் வந்துடுறாங்க. செய்வது தவறு என்று தெரிந்தும் தவறு செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பதை வாசித்த பின்னரும் துணிந்து பாவம் செய்வதுதான் அக்கிரமம் என்பது. கிராசிங் த பார்டர். If sin is the missing the mark of the definition, what is transgression? தவறு என்று தெரிந்தும் துணிகரமாக பாவம் செய்வது. அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்து சகோதரர் மத்தியில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முகமதிய சகோதரர் மத்தியில் இருக்க முடியாது. சிலுவையை மையமாக கொண்டு உங்களுக்காக எனக்காக மரித்த உயிர்த்த கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற நமது மத்தியில் தான் அக்கிரமக்காரர்கள் இருக்க முடியும். ஏன்? பாவம் செய்வது தவறு என்று வாசித்தது மட்டுமல்ல, கேட்டது மட்டுமல்ல, கற்றுக் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே அடித்து அடித்து உரைத்து சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இன்னும் பாவத்தோடு விளையாடுபவர்களும் இன்னும் பாவத்தோடு போராடுபவர்களும் துணிந்து பாவம் செய்வர்களுமாய் இருப்போம் என்றால் அக்கிரமக்காரர்கள். ஆனாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பவுல் என்ன சொல்றாரு? பலவீனருக்கு மத்தியில் பலவீனருக்காக மட்டுமல்ல, சாதாரண பாவிகளுக்காக மட்டுமல்ல, உங்களை போன்ற அக்கிரமக்காரர்களுக்காகவும் சிலுவையை தெரிந்தவர் கிறிஸ்து அதிலே மரித்து உங்களுக்கு மீட்பை வைத்திருக்கிறார். கடைசி அதுல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருப்பதினாலே கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையிலே மரித்து அதிலே நமக்கு ஒரு பதிலை, ஒரு விடுதலை பத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார், இலவசமாக தந்திருக்கிறார். நான் என்ன அவருக்கு பங்காளியா? நானும் அவரும் பிசினஸ்ல என்ன பார்ட்னரா? எப்படி நான் தேவனுக்கு சத்துருவாக முடியும்? இதற்கு ஆதியாகமம் புத்தகத்தில் யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசிப்பீர்கள் என்றால், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று போத்திபாரினுடைய மனைவியினிடத்தில் கேட்பான் அந்த யோசேப்பு. ஆக, பிஃபோர் எனிதிங் டன் அகேன்ஸ்ட் மை ஃபெல்லோ பீயிங்ஸ், இட் இஸ் பிரைமரிலி அகேன்ஸ்ட் காட். மனிதனுக்கு எதிராக நான் எந்த பாவத்தையும் செய்வதற்கு முன்பு அது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுவது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்காக கூட கிறிஸ்து மரித்தார். ஆக இந்த நாளை, ஆண்டவரே, நான் பலவீனன் என்றும், நான் பாவி என்றும், நான் அக்கிரமக்காரன் என்றும், உம்மை விரோதித்தவன் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நம் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் மீட்பை வைத்திருக்கிறார். கடைசியாக 4வது குறிப்பு என்னவென்றால், bearing of the cross. அல்லாவிட்டால் bearing the cross, carrying the cross. ஏற்கனவே நாம் சொன்னது போல, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆக சிலுவையினுடைய நோக்கம் அது கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அதிலிருந்து சித்தாந்தம் வெளிப்படுவது மட்டுமல்ல, அதிலே நீங்களும் நானும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய முடிவுகள் இருப்பது மட்டுமல்ல, இறுதியிலே அந்த சிலுவையை, எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நான் சுமந்து செல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசன பகுதிகளிலே வாசிப்போம் என்றால், ஒரு இளைஞன் ஒருவன் வருகிறான். அவன் பெரிய செல்வந்தன், திரளான செல்வத்திற்கு அவன் அதிபதி. அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், ஆண்டவரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவர் தவிர
நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்படி சொல்லிவிட்டு கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற கற்பனைகளை பற்றி சொல்கிறான். அதற்கு அந்த வாலிபன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதற்கு அவன் 20வது வசனம், போதுகிறே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆக நீங்களும் நானும் சிலுவை சுமக்கும் வாழ்வுக்கு என்று, ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எனக்கென்று கிறிஸ்துவாகிய தேவன் வைத்திருக்கிற சிலுவையை நான் சுமந்து கொண்டு அனுதினமும் அவருக்கு பின் செல்ல அழைக்கப்படுகிறேன். ரட்சிக்கப்படுவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல. அது சிலுவை சுமக்கும் வாழ்வினுடைய துவக்கம். எப்பொழுது முற்று பெறுகிறது? இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை முகமுகமாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே சந்திக்கும் அந்த நாளிலே தான் அது முற்று பெறுகிறது. அது வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டுமா? என்னுடைய இந்த வாழ்விலே நான் சுமக்க வேண்டிய சிலுவையை சுமந்து அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிற பரிசுத்தவான் ஒரு ஊமையை, ஒரு ட்ரெடிஷனல் உள்ள காரியத்தை தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேம் வீதியிலே பவனியாக எடுத்து செல்லப்படுகிறார். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போன ஞாயிற்றுக்கிழமையில கொண்டாடினோம் அல்லவா? அப்படி ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். பரபாஸ் என்பவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக எட்டி பார்க்கிறான். பிரிசன் ஹோல் என்று சொல்வார்கள். அது வழியாக எட்டி பார்க்கும்போது அவன் கேள்விப்பட்ட கிறிஸ்துவானவர், இதுவரைக்கும் பார்த்திராத கிறிஸ்துவானவர் கழுதையின் மேலே பவனி செல்கிறார். கரகோஷமிட்டு அழைத்து செல்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அவனுடைய சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிறது. திறக்கப்படும் பொழுது அந்த அதிகாரி சொல்லுகிறார், பரபாசே உனக்கு விடுதலை என்று சொல்கிறார். எனக்கு விடுதலையா? இன்றைக்கு நான் சிலுவையில் அறையப்பட வேண்டுமே என்று மரண பயத்தினாலே அந்த சிறைச்சாலையை உலுக்கிக் கொண்டிருந்த மனிதன் எனக்கு விடுதலையா என்று கேட்கிறான். ஆமாம், உனக்கு விடுதலை. எப்படி என்று கேட்கிறான். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, உனக்காக இன்னொருவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்று கேட்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், போன வாரத்தில் ஒரு நாள் அப்படியே அவர் கழுதியில் வைத்து அழகா கூட்டிட்டு போனாங்களே, பாட்டு பாடினாங்களே. குருடனுக்கு கண் கொடுத்தாராமே, செவிடனுக்கு காது கொடுத்தாராமே, மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினாராமே. அவரையா சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்? ஆமாம், அவரைத்தான் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீ அறையப்பட வேண்டிய இடத்திலே அவர் அறையப்பட்டிருக்கிறார். திறந்து விட்ட உடனே அது எங்கே என்று கேட்டுவிட்டு கொல்கதா மலையின் மேட்டை நோக்கி ஓடுகிறான். ஓடும்போது இழைத்து களைத்து தவறி கீழே விழுந்தவன் எழுந்திருக்க முடியாமல் கிடக்கிறான். தலையை தூக்கி பார்க்கும்போது அந்த கொல்கதா மேட்டிலே 3 சிலுவையை பார்க்கிறான். பக்கத்திலே 2 கள்ளர்கள், நடுவிலே இயேசு கிறிஸ்துவாகிய கருணையின் தேவன் கடாவப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தேம்பி தேம்பி அழுதான். 3 காரியம் சொன்னான். என்ன சொன்னானா? இது என்னுடைய சிலுவை, நான் தொங்கி இருக்க வேண்டிய சிலுவை. எனக்காக இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். Is that your response today? இந்த ஆலய ஆராதனை முடிந்து போகும் பொழுது, இது என்னுடைய சிலுவை, நான் அறையப்பட்டு இருக்க வேண்டிய சிலுவை, என்னுடைய ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் எனக்காக அறையப்பட்டிருக்கிறார். பலவீனனாகி எனக்கு, பாவியாகி எனக்கு, அக்கிரமக்காரனாகி எனக்கு,
தேவனுக்கு சத்துருவாகி எனக்காக அறையப்பட்டு இருக்கிறார். விடுதலையின் மீட்பவர். பரம தகப்பனே, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளோடு இணைந்து இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையை குறித்த, சிலுவையில மரித்த அற்புத நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த தியான வேளையில சிலுவையின் நோக்கம் பாவியாகி எனக்கு விடுதலை கொடுப்பது என்றார். தேவனுக்கு சத்ருவாகி எனக்கு விடுதலை கொடுப்பது என்றார். அந்த விடுதலைக்கு எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையில் கூட நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுவோம். ஒரு பாடலின் ஒரு 2 சரணங்களை நாம் பாடி நாம் 2வது வார்த்தைக்கு கடந்து சொல்லுவோம். அந்த சமயத்தில் வெளியில் இருக்கிறவர்கள் முன்னால் இருக்கிற நாற்காலிகளில் நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். கொஞ்சம் நெருக்கமாகத்தான் இருக்கிறது. கொரோனா காலத்தில் அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் போட்டிருக்கிறோம். வெளியில் இருக்கிறவர்கள் இருக்கிற நாற்காலிகளில் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் வெளியில் இருக்கீங்க. குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள் வெளியில் இருக்கிறது நல்லது. மற்றவர்கள் நீங்கள் குடும்பமானவரை நாம் எழுந்து நிற்கும்போது உள்ளே வந்து நடுவில் இருக்கிற நாற்காலிகளை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலினுடைய 2 சரணங்களை மட்டும் நான் பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், ஹரிதாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய், ஹரிதாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் பாவம் பாரா பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் பார், பாவம் பாரா பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் பார், உன் பாவம் யாவும் சுமந்தேன் பாரவா, உன் பாவம்
தயவுசெய்து வெளியில் இருக்கிறவர்கள் முன்னே இருக்கிற நாற்காலிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம்.